நம்ம ஊர்ல ஈவினிங் டைம் ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எந்த சாப்பாடு ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம ஈவினிங்ல வாக்கிங் போகும்போதோ இல்ல பஸ்ல போகும்போதோ பைக்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ நம்ம ரோட்ல பாக்குற அந்த ஸ்பெஷலான கிரில் சிக்கன் தான் இன்னைக்கு நாம செஞ்சு பார்க்க போறோம். வெறும் கிரில் சிக்கன் மட்டும் இல்ல, அந்த கிரில் சிக்கன் கூடயே ஒரு ஹோம்மேட் மைனஸும் நம்ம செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த லெக் அண்ட் தை சொல்லுவாங்களே அந்த பீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிச்சன் கிளாத் வச்சு நல்லா அதோட ஈரத்தை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னைக்கு ஸ்கின் இல்லாமல் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்கின்னோட நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா மசாலா மோஸ்ட்லி அந்த ஸ்கின்னிலே போயிட்டு உள்ள அந்த ஜூசி ஃப்ளேவர் இறங்காம போயிடுது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா ஜூசியா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண சிக்கன் ரெடி. ஸோ அதை ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம சிக்கன்ல கோட் ஆகிற மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour இதை தொடாம வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல இதை மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் உப்பும் போட்டு இதை பண்ணனால என்ன ஆகும்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. இதை அப்படியே 1/2 hour வச்சுட்டு இதுக்கு ரெடி பண்ற அந்த மசாலாவை அடுத்து நம்ம ரெடி பண்ண போறோம். மிக்சி ஜார்ல தான் நமக்கு வேண்டிய மசாலாலாம் அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 to 12 பீஸ் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, 1/2 வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுத்து எல்லா வகையான மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1 to 1.5 ஸ்பூன் சாட் மசாலா, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடைசியா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, நல்லா மையா அரைச்சாச்சு. நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன்ல நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 6 மணி நேரம் ஊறினாதான் நல்லா மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா நம்ம கிரில் சிக்கன் அந்த ஃபிளேவர் நல்லா வரும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. ஸோ நம்ம மேரினேட் பண்ண கிரில் சிக்கன் இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வச்சிருக்கேன். ஸோ அந்த கேப்ல நம்ம இப்போ ஹோம்மேட் அந்த கார்லிக் மைனஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஜார்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 பல்லு பூண்டு. நான் பூண்டு கொஞ்சம் பெருசா இருக்கனால 2 பல்லு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதே 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பு எண்ணெய். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதான் மைனஸ்க்கு ரொம்ப நல்லா வரும். இதை மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மைனஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹோம்மேட் கார்லிக் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டிலே பண்ணனால நீங்க ஒரு 2 to 3 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 6 hours ஊற வச்ச சிக்கன் ரெடியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அவன்ல கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அவன்ல ஒரு 190 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அது ஒரு 25 to 40 minutes வச்சு எடுத்துக்கோங்க. அவன்ல மிடில் ரேக்ல நம்ம சிக்கனை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 20 minutes ஆனோடனே சிக்கனை திருப்பி போட்டு நம்ம கொஞ்சம் மேலே பட்டரை ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு அந்த கிறிஸ்பி கோட்டிங் கிடைக்கும். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூசியா குக் பண்ணி வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம கிரில் சிக்கன் அவன்ல ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எப்படி பேன்ல ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 நிமிஷம் ஆயிருக்கு. நான் நல்லா ஸ்லோ குக்கிங் பண்ணேன். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்திருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்ல மாற்றி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம கிரில் சிக்கன் சூப்பராக பண்ணியாச்சு. பேன்லேயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், அவன்லேயும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.